குழியிலும் உடையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம எத்தனையோ பிரச்சனையில மாற்றி சோர்ந்து போய் வந்திருக்கலாம். அதுவே அடுத்து நான் எப்படி ஆண்டவரே, நான் என்ன செய்வேன், எப்படி நான் வாழ போறேன், இந்த காரியத்துல எப்படி நான் மேல வர போறேன். ஒருவேளை நம்ம துக்கத்தோடு வந்திருக்கலாம். ஆனா உங்களுடைய கால்களை கண்மலையின் மேல் நிறுத்துகிறவராக கர்த்தரை மட்டும் நம்புவீங்கன்னா, கர்த்தரை மட்டும் சார்ந்து கொள்வீங்கன்னா உங்கள் தாகத்தை தீர்க்கிற தேவன் இயேசு நிச்சயம் வருவார். அல்லேலூயா. ஆனா இஸ்ரவேலர்கள் சில தப்பு பண்றாங்க. யாரா? இஸ்ரவேலர்கள் தப்பு நம்ம பண்ணல. யார் பண்ணது? இஸ்ரவேலர்கள் தான் பண்ணுவாங்க. நம்மளாம் பண்ணவே மாட்டோம். நம்மள போல நல்லவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மளாம் தப்பே பண்ண மாட்டோம். நம்மளாம் தப்பே பண்ணாரு சால்வ் ஆகல. ஏன் நம்முடைய போராட்டத்துக்கு இன்னும் ஒரு தீர்வு உண்டாகுதுன்னா, ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்கிறாங்க. அது என்னங்க தீமை அப்படின்னா, ஜீவ தண்ணீர் மூச்சாகி எண்ணெய் விட்டுட்டாங்க. இல்லையா? பிரச்சனை போராட்டம் ஒரு இக்கட்டுனா முதலாவது நம்ம யாரை தேடணும்? ஏசப்பாவை தேடணும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? மனுஷங்களை தேடணும். இந்த காரியத்துக்கு யார்கிட்ட போனா தீர்வு கிடைக்கும்? பண தேவைன்னு வந்த உடனே இந்த ஆளை போய் பார்த்த உடனே காசு வாங்கிடலாம். இதை வாங்கி இப்படி வச்சிடலாம், இது போட்டு அப்படி போட்டுடலாம், அப்படிதான்ப்பா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஜனங்கள் 2 தீமைகளை செய்தாங்க. ஒண்ணு, ஜீவ தண்ணீர் மூச்சாகிய எண்ணெய் என்ன பண்ணிட்டாங்க? வெட்டி விட்டார்கள். 2வது, தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டாங்க. அல்லேலூயா. நாமளே நம்முடைய காரியத்துக்கு சில செய்யலாம். இன்னைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள் தொடர் கதையாவே இருக்கு? அதுக்கு என்ன இல்லை, முற்றுப்புள்ளியே இல்லாம கம்மா குடிச்சுட்டா. அல்லேலூயா. காரணம், நம்ம ஆண்டவரை விட்டுட்டோம்.